ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் போண்டா பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவுலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க டேஸ்டியாக ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் 2 மஞ்சள் வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிற மாதிரி 2 மஞ்சள் பழம் எடுத்தேன். நல்லா பழுத்த பழமாக நீங்கள் சேர்க்கும்போது ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. 2 பழத்தையும் மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்க்கும் போது அளவு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 250 மில்லி அளவுள்ள கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பழத்தையும் 1/2 கப் சர்க்கரையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக எழும்பி வரும் போண்டா, அதனால சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பழ விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த விழுதியை ஃபஸ்ட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த விழுதே கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் போண்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவை பசையும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் கல் மாதிரி இருக்கும் போண்டா. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் போண்டா குண்டு குண்டாக வராது. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிச்சிடும் ரொம்ப இலக்கமாக இருந்தால். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு பசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறி வரும்போது போண்டா நல்லா சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கடாயிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிட்டு மாவு எடுத்து போடும்பொழுதும் கையில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை ஊற வச்சதுக்கப்புறம் கலந்தெல்லாம் கொடுக்காமல் அப்படியே ஒரு பக்கமாக ஓரமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவோட அளவை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா போண்டா செஞ்சு எடுக்க போகிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கலர் ஒரே மாதிரி மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. போண்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்வீட் போண்டா பண்ணுறதுனால மேலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் கலர் மாறினதுமே வெந்துருச்சுன்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டாக போண்டாவும் மேலே கலர் மாறி இருக்கும். அதே சமயம் உள்ளேயும் மாவு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது எண்ணெய் குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக மட்டும் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டிலாம் எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். நல்லா குண்டு குண்டாக டேஸ்டியாக சூப்பராக ஸ்வீட் போண்டா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக இதே மாதிரி தான் இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.